Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல flower hairband எப்படி ஸ்டிட்ச் பண்றதை நாம பார்க்கலாம். இந்த hairband பண்றதுக்கு தேவையான cloth கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான மெஷர்மென்ட்டை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். flower பண்ணிட்டு சென்டர்ல வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பட்டன் அல்லது குந்தன் ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் hairband ஸ்டிட்ச் பண்றதுக்கான cloth கட் பண்ணி வச்சிருக்கோம். இத நான் ரெண்டா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது டோட்டல் லெந்த் வந்து 20 inches வரும். நம்ம ரெண்டா ஃபோல்ட் பண்ணி இருக்கிறதுனால 10 inch இருக்குது. So இதனுடைய width size வந்து 4 inch மார்க் பண்ணனும். நெக்ஸ்ட் flower யூஸ் பண்றதுக்கான cloth உடைய மெஷர்மென்ட் 7 inch. இதை நான் ரெண்டா தான் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க டோட்டல் மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா 14 inch இருக்கும். இப்போ இந்த ரெண்டு இடத்துக்கான மெஷர்மென்ட்டையும் பார்த்தாச்சு. நம்ம இப்போ hairband ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு எண்ட்லயுமே இந்த மாதிரி 1/4 inch சைஸ்ல ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணனும். ஃபோல்ட் பண்ணிட்டு சைடு ஃபுல்லா ஒரு 1/4 inch சைஸ்ல மார்க் பண்ணிட்டு ஓரங்கள் ஃபுல்லாவே வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணி எடுக்கணும். ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாவே ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. ஒரு பின் யூஸ் பண்ணி ரைட் சைடு திருப்பலாம். இந்த மாதிரி ஃபுல்லாவே திருப்பின பிறகு அயர்ன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. இப்போ எலாஸ்டிக் எப்படி எடுக்கிறது அப்படினு அதற்கான மெஷர்மென்ட்டையும் பார்த்துடலாம். இந்த கிளாத்தை மூணா நம்ம ஃபோல்ட் பண்ணனும். மூணா ஃபோல்ட் பண்ணிட்டு எலாஸ்டிக்கை இதுக்கு மேல வச்சு நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா ஹேர் பேண்டுக்கு கரெக்ட்டா இருக்கும் மெஷர்மென்ட். இப்போ எலாஸ்டிக்ல பின் பண்ணிட்டு உள்ள விட்டு வெளியில எடுத்த பிறகு நம்ம டைட்டா நாட் போட்டு எடுக்கணும். நாட் போட்ட பிறகு இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க நாட் வந்து அந்த ஸ்டிச்சுக்குள்ளாடி போயிடும். அதுக்கு பிறகு இதுல ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ flower ரெடி பண்ணலாம். flower ரெடி பண்றதுக்கு கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு சைடு வந்து ஓரத்துல நம்ம மார்க் பண்ணனும். மார்க் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டிட்ச் போட்டாச்சு இது. இப்போ இத ரெண்டா ஃபோல்ட் பண்ணனும். இல்ல மார்க் பண்ற மாதிரி ஃபுல்லாவே மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா ரன்னிங் ஸ்டிட்ச் போடுறதுக்கு நமக்கு அந்த ஈஸியா இருக்கும். அந்த லெவல் வந்து மாறாது, சேமா கிடைக்கும் நமக்கு ரன்னிங் ஸ்டிட்ச் போடும்போது. அதுக்காக மார்க் பண்ண பிறகு நீங்க ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டுக்குங்க.
ஃபுல்லா ரன்னிங் ஸ்டிச் போட்ட பிறகு நூலை இந்த மாதிரி இழுக்கணும். இப்படி இழுக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகும். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ண பிறகு நம்ம நூலிலிருந்து கட் பண்ணிடலாம். இந்த ஃப்ளவரோட சென்டர்ல டிசைன் பண்றதுக்கு பீட்ஸ் அல்லது ஸ்டோன் பட்டன்ல ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கிளாத்தும் பட்டனும் யூஸ் பண்ணி டிசைன் ரெடி பண்ண போகிறேன். இந்த டிசைனை தான் நான் அந்த சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்ட பிறகு எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணணும். கட் பண்ண பிறகு தான் அந்த ஃப்ளவர் சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஃப்ளவர் ரெடி பண்ண ஃப்ளவரை இதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ அழகான ஹேர் பேண்ட் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஹேர் பேண்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹேர் பேண்டோடைய வித் சைஸ் 4 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். இதுக்கு பதிலாக வித் சைஸ் கம்மி பண்ணியும் நீங்கள் இந்த ஹேர் பேண்ட் ரெடி பண்ணலாம். வித் சைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா 1.5 இன்ச்சிலேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இந்த ஹேர் பேண்டில் ஃப்ளவர் மட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வாங்கி கூட நம்ம அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.